மார்னிங் ஆக்டிவிட்டி என்ற பெயரில் வாயில் பனானாவை வைத்துவிட்டு காதில் ஊசியை குத்தி கைத்தட்டி வேடிக்கை பார்த்த பிக் பாஸ் அப்படி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒரு நபரை சூஸ் பண்ணி அவங்களோட மேனஸ், ஸ்டைல், க்ரூமிங்லாம் எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களால முடிஞ்சதை பண்ணி விடுங்க ராஜா. வெள்ளிக்கிழமை மாதிரி ஆகி போச்சு, பெருசா கண்டென்ட் இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பெஸ்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மர், கேப்டன்சி இதை வச்சுதான் ஓட்டி ஆகணும். அதனால அண்ணனுக்காக ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க இப்படின்னு சொல்லாம சொல்லிவிட்டார் நம்ம பிக் பாஸ். உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கடா ஐயா. அதுல ஃபர்ஸ்டே வந்த சாச்சு, ஜெஃப்ரி இந்த நாக்க நீ அப்படி வச்சிட்டுலாம் ஒரு சிலதெல்லாம் பண்றல, அதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா போடுற, மோனி அமுச்சு விடுறா, எல்லாம் புரியுது. ஆனா எப்ப பார்த்தாலும் ஷார்ட்ஸே போட்டு சுத்திட்டு இருக்கிற, வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸும் போடு இப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா ஏஞ்சி வந்த உடனே ஜெஃப்ரி மூஞ்சி அப்படி போயிடுச்சு. இதுல வேற இந்த மாதிரிலாம் வேற சொல்லி வச்சிட்டாங்களா, சும்மா இருப்பாரா? ஏற்கனவே இந்த பீஸ் அந்த பீஸுக்கு சுத்தமா பிடிக்காது. சோ அவர் வந்து என்ன சொன்னாரு, இது நைட்டு போட்ட ஷார்ட்ஸ், தூங்குறப்ப எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு தான் தூங்குவாங்க. நான் இன்னும் குளிக்கல, குளிச்சாதான் மாத்த முடியும். என்ன பத்தி பேசுறப்ப என்ன பத்தி மட்டும் பேசு, அதை விட்டு வெளியில இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் ஏன் பேசுற? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? இதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பத்தி இழுக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்க அப்படின்னு மூஞ்சி மேலேயே சொல்லிட்டாரு. நம்மளும் இந்த சீசன் ஸ்டார்ட்ல இருந்து பாக்குறோம், இந்த ரெண்டு பீஸுங்களுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் ஏழாம் பொருத்தமாவே இருக்குது. மத்த சீசன்ல எல்லாம் இந்த வயசு பசங்களா இருந்தா வேற மாதிரியான ட்ராக் எல்லாம் ஓடும். ஆனா இந்த பசங்க வெல் மெச்சோர்டா மூஞ்சி மேலேயே பேசிக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்த ரியா, அருண் சார் நீங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல யாராவது பேசுறப்போ என்ன பேசுறாங்கன்றத லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. மத்தபடி உங்கள்கிட்ட சொல்றதுக்குன்னு குறை எதுவும் கிடையாது சார். அப்புறம் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி கண்ணாடி போட்டே இருக்கீங்க, லென்ஸ் போடுங்க, தாடியை ஷேவ் பண்ணுங்க, மீசையை ட்ரிம் பண்ணுங்க, பேகி பேண்ட் போடுங்க அப்படின்னு என்னதான் இவங்க அருண்குள்ள இருக்கிற ஜெமினி கணேசனை எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நம்ம அருண் வந்து என்ன பண்ணாரு, ஸ்டைல் வைஸ் அன்ஷிதா சேச்சி உங்களோட ஸ்டைல் அண்ட் க்ரூமிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒட்டு வச்சுக்கோங்க இப்படிலாம் சொல்லிட்டு மேனஸ் வைஸ் ரியா அவர்களே நீங்க என்ன சொல்றீங்க இல்லையா, மத்தவங்க பேசுறப்ப கேளுங்க அப்படின்ட்டு நீங்க முதல்ல கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மேனரிசம்லாம் பண்றீங்க. நான் யாருக்காவது சொல்லும்போது உடனே ஓகே 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 சரி 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 ஓகே பாய் தேங்க் யூ இதெல்லாம் வேணாம். எப்படி இருக்க? நல்லாவே இல்லடா. அப்புறம் ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறுத்து. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் போய் அப்படின்னு தொட்டு கும்பிட்டு போறது, அதே மாதிரி கேமராவை பார்த்து நடிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் ஓவியா மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு அது செட் ஆகல என்பதை சுத்தி வளைச்சு சொன்னார் நம்ம அருண். செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. இதுக்கு நான் உடனே ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க ரியா. அப்பவே தீபக் ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த மேனஸே உனக்கு தெரியலையேம்மா, உன் சான்ஸ் கிடைக்கிறப்பதான் நீ பேசணும். அப்படியும் உனக்கு இன்னொருத்தர் மேல கருத்து இருக்கு அப்படின்னா அதை ஆஃப்லைன்ல தனியா வச்சுக்கோ. சரி சார் மன்னிச்சு, நான் போறேன், பரவாயில்ல வந்துட்ட, பேசி தொலை அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் அருண் சார் நான் இப்படி பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஓகே, ஐ அப்ரிஷியேட். ஆனா இந்த மாதிரி தொட்டு கும்பிடுறது, கேமராவை பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் யாருக்குமே இங்க உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொட்டு கும்பிட்டு போனாங்க. இத பார்த்து அருண் சும்மா இருப்பாரா? அடேங்கப்பா, ஆஹா அற்புதம், வேற லெவல் அப்படின்னு சர்காஸ்டிக்கா கலாச்சிட்டு இருந்தார். மார்னிங் ஆக்டிவிட்டி சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. எப்படி சாச்சனா ஜெஃப்ரி ஒரு ரகமோ அதே மாதிரி இந்த ரியா அண்ட் அருண் இன்னொரு ரகம். சாச்சனாக்கு ஏத்த ஆள் ஜெஃப்ரின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, ஆனா ரியாக்கு ஏத்த பர்ஃபெக்டான ஆள் தான் அருண். அப்புறம் டாஸ்க் முடிஞ்ச உடனே நான் இப்படி எல்லாம் பண்றது என்னோட மேனரிசம், நான் ஆசீர்வாதம் வாங்குறது அந்த இடத்துக்கு கொடுக்குற மரியாதை. இதுக்குள்ள எல்லாம் யாராவது வந்து எனக்கு கொலை காண்டாவது, நான் கேமரா முன்னாடி பேசுறது ஏன் இஷ்டம், அது எப்படி நீ பேச வேணாம்னு சொல்லலாம் இப்படின்னு அதையும் கேமரா முன்னாடி தான் பேசிட்டு இருக்காங்க. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ ஆள் இருந்தா ஓகே, ஆனா வீட்டுக்குள்ள ஒரு பயபலம் மதிக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்போ கேமரா மட்டும் தான் என்ன சொன்னாலும் பார்க்கும், மைக் மட்டும் தான் என்ன சொன்னாலும் கேட்கும். கண்ணை தான் பொத்திக்க முடியுமா இல்ல காதை பொத்திக்க முடியுமா, இதை தெரிஞ்சுதான் ரியா பேசுறாங்க. அது கூட பண்ணக்கூடாதுன்னா எப்படி அருண்? ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. நெக்ஸ்ட் வந்து ரயனும் சரி ஜாக்லினும் சரி ரியாவை பத்தி அருண் சொன்ன அதே விஷயத்தை அப்படியே கார்பன் பேப்பர்ல எழுதின மாதிரி சொன்னாங்க. அடுத்து வந்த தர்ஷிகா, முத்துக்குமரன் எந்த விஷயம் பேசினாலும் அதுக்கு கன்க்ளூஷன் நீ மட்டும் எழுதாத, ஆப்போசிட்ல பேசுறவங்களும் கேளு, உன் முடி பாக்குறதுக்கு பப்பர் பேண்ட் இருக்கு, அதுக்கு பேண்ட் எல்லாம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதே மாதிரி மீசை வச்சுக்கங்க, மீசையும் தாடியும் தான் பசங்களுக்கு அழகு அப்படின்னு பக்கா ஸ்கூல் பிடி டீச்சர் மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. இதேதான் ஆனந்தியும் பவித்ராவும் முத்துவை பார்த்து சொன்னாங்க. பட் ஆனந்தி எக்ஸ்ட்ராவா ஒன்னு சொன்னாங்க, நீங்க பேசுறப்ப கை கட்டிட்டு பேசுறீங்க, அதை பாக்குறப்போ இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறது அப்படின்ற மாதிரி இருக்கு, அதுக்கு பதிலா கைய ஃப்ரீயா விட்டு பேசுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு புதுசா ஒன்னு சொல்றாங்க. இது எந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த டீச்சர்ட்ட கேளுங்க, என்ன அப்படி பாக்குறீங்க, என் மேல சந்தேகமா உங்களுக்கு? நமக்கெல்லாம் மரியாதை அப்படின்றது ஒருத்தங்களை பார்த்து கை கட்டி பேசுறது அப்படின்றது தான். ஆனா ஆனந்தி கை கட்டி பேசுறதே அவமரியாதை அப்படின்னு புதுசா ஒன்னு சொல்றாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு.
சிறப்பு. மொத்தத்துல இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாய்ஸ் டீம் மட்டும் தான் முத்துவை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கேர்ள்ஸ் டீமும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே இந்த பயபுலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, யார்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுன்னு தெரியாம மொழி பிதுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. நெக்ஸ்ட் வந்த தீபக் சௌந்தர்யா கிட்ட, நீங்க முதல்ல டேபிள் மேனஸ் கத்துக்குங்கம்மா. டேபிள் மேனஸ் என்பது ஏகப்பட்ட வகைப்படும். இதெல்லாம் ஸ்கூல்லயே கத்துட்டு இருந்திருக்கணும், அப்ப கத்துக்கல. சரி பரவாயில்ல. அதே மாதிரி சாப்பிடுறப்போ வந்து முடிய ஃபிளிக் பண்ணி விடுறது, அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கங்க. இப்ப பண்ணல, ஒன்ஸ் அப்பான டைம் பண்ணீங்க. ஆனா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதை சொல்லணும்னு தோணுச்சு இப்படின்னு இவர் சொன்னாரு. சத்யாவும் அதே மேட்டரை லைட்டா பாலிஷ் பண்ணி, யாராவது ஒருத்தவங்க பேசுறப்போ அப்படின்னு மூஞ்ச ஒரு கோணமா பண்றதெல்லாம் ஆப்போசிட்ல இருக்கவங்கள ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு. சோ தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதமா இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏற்கனவே தீபக்கு சௌந்தர்யாவை சுத்தமா பிடிக்காது. இப்ப பிரசாத மாதிரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? தன்னால முடிஞ்ச அளவுக்கு மேனஸ்னா என்ன அப்படின்றத பாடம் எடுத்தது மட்டும் இல்லாம, நீ பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு கிரிஞ்சா இருக்கு அப்படின்றத போட்டு போயிட்டாரு. சத்யாவும் தீபக் சொன்ன அளவுக்கு ஓபனா சொல்லாம ஒரு 50% ஆஃப் பிட்ட மட்டும் போட்டு போயிட்டார். இதெல்லாத்தையும் கேட்டு அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? எப்படி? சோ வந்த உடனே, நீங்களும் படிச்சிருக்கீங்க, எஜுகேட்டட் தான், நீங்க உங்க சைடுல இருந்து ஒன்னு பண்ணதுனால தான் என் சைடுல இருந்து நானும் பண்ணேன். சோ எனக்கு சொல்ல போறதுக்கு முன்னாடி கிவ் மேனஸ் டேக் மேனஸ் அப்படின்ட்டு போயிட்டாங்க. சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்டா ஏகப்பட்ட லிஸ்ட் வீட்டுக்குள்ளேயே வீக் பை வீக் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. வெளியில சௌந்தர்யாக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை வெளியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள இருக்கவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay. சோ டாஸ்க்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்து போய், நமக்கு யார்கிட்ட போய் கேட்டா இதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சு, சரி இவள்கிட்ட போய் பேசிடுவோம் அப்படின்னு தன்னோட முன்னாள் ஃப்ரெண்டான மஞ்சரி கிட்ட போய், நான் பேசினாலும் அடிக்கிறாங்க, பேசினாலும் அடிக்கிறாங்க, நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்க, அவங்களும் ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப எல்லாருமே இவர் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது 5th வீக் அப்படின்றதுனால உள்ள இருக்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் புரிஞ்சு போச்சு எப்படி இந்த பீஸ் 1 by 1 எப்படி காலி பண்ணலாம் அப்படின்றத பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கு. அதனால இந்த பீஸ் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க கூடாது. அதே மாதிரி ஆரம்பத்துல அஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பீஸை டம்மி பண்ணிடலாம் அப்படின்னு கேர்ள்ஸ் டீம் முடிவு பண்ணிட்டாங்க. பாய்ஸ் டீம், நம்ம சேதன் ஆல்ரெடி சொல்லிட்டார்ல, முத்து பேச்சை கேக்குறீங்களே, சுயமா யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு. அதனால அவங்களும் ஒரு பக்கம் இவர் என்ன பாயிண்ட் எடுத்து வச்சாலும் அதை உடனே அக்செப்ட் பண்ணி கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஹலோ, நான் உங்கள்ட்ட பேச விரும்பல. ஏண்டா உங்களுக்கு டீசன் பத்தல? அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை வேற சொல்லிட்டார்ல, பேசாம நீங்க எல்லாரும் சேர்ந்து முத்துக்குமரன் டீ கப்ப கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு. இது எல்லாமே ஹார்டா போய் பாய்ஸோட ஹார்ட்ல ஹிட் ஆயிருக்கு. அதோட விளைவுகள் தான் இந்த 5வது வாரத்துல முத்துக்கு நடந்துட்டு இருக்கிறது. சந்தோஷமா? நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் போலின் படி பசங்களுக்கு பொண்ணுங்க தான் மேக்கப் போட்டு ஸ்டைல் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ பொண்ணுங்க எல்லாம் பாய்ஸுக்கு ஒரு சில மேக்கப் ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணி விட்டு ரேம்ப் வாக் மாதிரி நடந்தாங்க. அதுல சுனிதா ரயனுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க. அவரு சவுத், நானு நார்த், இது ரெண்டும் சேர்ந்தா ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷன் அப்படின்னு சொல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து பயங்கரமான சவுண்ட் வருது. பட் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அது எப்படி? சுனிதா வயசு என்ன, அவர் வயசு என்ன? நியாயப்படி பார்த்தா சுனிதாவோட அக்கா பையன் முறை வரணும். என்னது இது? சோ நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரியே மத்தவங்களும் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்து சிங்கிச்சான் நடந்து வந்தாங்க. அதுல சத்யாவை என்ன நினைச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா லாங் ஷாட்ல இருந்தும் சரி, க்ளோஸ் ஷாட்ல இருந்தும் பாக்குறப்போ தனிப்பட்ட வன்மத்தை தீர்த்துக்கிட்டாங்களோ அப்படின்னு மட்டும் தோணுச்சு. நெக்ஸ்ட் பாய்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தரையும் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தரையும் சூஸ் பண்ணோம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. அதன்படி பாய்ஸ் டீம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார். அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல இருந்து சொன்னா பயங்கர ஷாக் ஆயிருவீங்க. அது யார் தெரியுமா? நம்ம சௌந்தர்யா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அது கூட பரவாயில்ல, ஏதோ நல்லதோ கெட்டதோ மூஞ்சி தெரியற மாதிரி ஒன்னு பண்ணதுனால பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுத்துட்டாங்க. ஆனா வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல 2 பேர் யார் தெரியுமா? கேர்ள்ஸ் சைடுல இருந்து வர்ஷினி எதிர்பார்த்ததுதான். ஆனா பாய்ஸ் டீம்ல இருந்து முத்துவ சொல்லி வச்சிருக்காங்க. சிறப்பு. நம்ம தான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டோமே, இந்த பீஸோட கான்ஃபிடன்ஸை உடைச்சே ஆகணும் அப்படின்ற பேர்ல இதுக்கு முன்னாடி பாய்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இப்போ கேர்ள்ஸும் இறங்கிட்டாங்க. பட் முத்து அண்ட் தீபக் 2 பேருக்குமே சேர்த்து 4+4 ஓட்டு வந்துச்சு. பட் யாராவது ஒருத்தருக்கு தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால கடைசி நிமிஷத்துல நம்ம ரஞ்சித்தனே தீபக்கு போட்ட ஓட்ட மாத்தி முத்துக்கு குத்தி விட்டாரு. முத்துவும் கேட்டாரு, வாலண்டியரா எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு. ஆகையால் பாய்ஸ் டீம்ல இருந்து முத்து, கேர்ள்ஸ் டீம்ல இருந்து வர்ஷினி, இவங்க 2 பேரும் இந்த வீக்கோட டாப் பெர்ஃபார்மரான அருண் அண்ட் சௌந்தர்யா கூட தான் இருக்கணும். அண்ட் அவங்கள பார்த்து எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கணும் அப்படின்றத கத்துக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தார். பட் இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு செம்ம கடுப்பாயிட்டார். கேர்ள்ஸ், உங்களாலதான் தீபக் அண்ணன் 4 ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல. நீங்க மட்டும் அவர் கதை சொல்ல விட்டுருந்தீங்கன்னா அவர் கதை சொல்லியிருப்பாரு. அவர் கையில அந்த பாம் வந்திருக்காது. இப்ப பாருங்க, அந்த பாம் வந்ததுனாலதான் அவர் ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. பேசவும் இல்ல. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டைம் ஆவது பேச விடுங்க அப்படின்னு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காரு. சாதாரணமாவே குதிப்பாரு. இப்ப வேற பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டாங்களா, சும்மாவா இருப்பாரு? இனி சில்ராசா கையிலேயே பிடிக்க முடியாது.
லாஸ்ட் அண்ட் ஃபைனலி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆன சவுண்ட் அண்ட் கண்ணம்மா வீட்டுக்கார் 2 பேரையும் கேப்டன்சி டாஸ்க்காக போட்டி போட வச்சாங்க. அதுல இவங்க 5 பேரை சூஸ் பண்ணி பேரா நின்னு காலாலே இந்த கட்டையை தூக்கின்னு போய் அந்த கட்சிக்கு போட்டு வரணும். இதுல யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதன்படி யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் தான் வின்னர். அண்ட் அவர் தான் அடுத்த வாரத்தோட கேப்டன். போடு பெஸ்ட் பெர்ஃபார்மர், அடுத்த வாரத்தோட கேப்டன், வெளியே வந்தா கல்யாணம். கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு ஒரே குஷி தான். அடுத்த வார தலைவர் என்னையும் மதிச்சு அடுத்த வார தலைவர் பெருமையா இருக்கா, ரொம்ப பெருமையா இருக்கும். சரி, நல்லபடியா முடிஞ்ச அத்தோட விடுவோம் இல்லாம முடிய போறப்போ சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனை. ஏதோ டீ டாபிக் போயிட்டு இருக்கு. அப்ப ஜாக்கி ஏதோ முணுமுணுத்திருக்காங்க. உனக்கு இப்ப என்னமா வேணும் அப்படின்னு முத்து கேட்க, நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு டீ வேணும் அப்படின்னு என்ன பண்ண போற? தர முடியாது. ஒரு டீ போட்டு சொல்லுங்க, என்ன சொன்ன சொல்லு. தர முடியாதுன்னு இன்சல்ட் பண்ற இப்படின்ட்டாரா? இது நம்ம ஜாக்கோட காதுல கேட்டுருச்சு. என்ன சொன்னீங்க? போட்டு தர முடியாதுன்னமா? ஏன்னா எனக்கு போட தெரியாதுமா அப்படின்னு சமாளிச்சாரு. இப்படிலாம் அசிங்கப்படுத்தாதீங்க. இப்படிதான் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவீங்களா? ஐயோ, நான் ஜென்ரலா பேசினேங்க, சும்மா பசங்களோட பேசிட்டு இருந்தேன். இது எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இல்ல நீ பண்ணு 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 அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத மேட்டரை பெருசாக்கி, ஐயோ இவங்க 2 பேருக்குள்ள பயங்கர சண்டையாயிடுச்சு அப்படின்னு ஆர்வமா பாத்துட்டு இருப்போம். ஆனா நாளைக்கு பாருங்க இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சா அப்படின்ற மாதிரி மாறி மாறி புகழ்ந்து பேசிட்டு இருக்குங்க. சோ இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் டாம் அண்ட் ஜெரியாவும் இருக்கும், ஜெரி அண்ட் டொனால்டாக்காவும் இருக்கும். அதனால இதெல்லாம் தட்டி விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு ஓட்டுறதுக்கு கண்டென்ட் இல்லன்னு சொல்லி விஜய் டிவில போட்டுட்டு இருக்காங்க. வீக்கெண்ட் வந்து போச்சு. ஏற்கனவே வீட்டுக்குள்ள 21 பேர் இருக்காங்க. சோ டியர் பிக் பாஸ் டீம், நம்ம கண்டென்ட் கிடைக்கலன்னு புரியுது. சோ கண்டென்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்களும் சும்மா இருக்க போறது கிடையாது. அதனால இன்னும் ஒரு 5-6 வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்ஸ், விஜய் டிவில பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க, செக்யூரிட்டி வேலை பாக்குறவங்க, இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா இன்னும் ஏதாவது கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். ஆனா ஒரே ஒரு டவுட் தான். எப்படியும் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். அந்த இன்டர்வியூ பண்ணவங்கள மட்டும் ஒரே ஒரு காவாவது பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா மத்த லாங்குவேஜ் பிக் பாஸ்ல எல்லாம் வெறும் 10 பேரை வச்சுக்கிட்டு தரமான கண்டென்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் பிக் பாஸ்ல 21 பேர் இருந்தோம், 20 நிமிஷத்துக்கு கூட கண்டென்ட் இல்லைன்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.